போராட்டங்களை விவசாயிகள் தொடர்ந்து 23 நாட்களா டெல்லியில நடத்துறாங்க. நாடெங்கிலும் பல பகுதிகளில் விவசாயிகள் போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. ஆனா பிரதமரும் மத்திய அமைச்சர்களும் போராட்டங்களை தூண்டுவது எதிர்க்கட்சிகள் அப்படின்னு பிரதானமா தினமுமே அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. எதிர்க்கட்சிகள் தூண்டி இவ்வளவு பெரிய ஒரு போராட்டத்தை இவ்வளவு நாட்கள் நடத்திட முடியுமா? வெறும் அரசியல் காரணத்தை மட்டும் மையமா வச்சு கண்டிப்பா நடத்தலாம் சார். சிஏஏ பத்தி கிட்டத்தட்ட 60 நாளைக்கு மேல போராட்டத்தை தூண்டிதானே நடத்தினாங்க. சோ ஒரு போராட்டத்தை சஸ்டெயின் பண்றதுன்றது ரொம்ப சுலபம். ஆனா நீங்க சொன்ன மாதிரி நாடு முழுவதும் விவசாயிகள் இதுக்கு இந்த போராட்டத்தை மேற்கொண்டிருக்காங்கன்றீங்க. அப்படி தெரியலையே. டிசம்பர் 8ஆம் தேதி பாரத் பந்த் நடந்தது ஒன்னும் பெரிய அளவுக்கு ஒன்னும் சக்சஸ்ஃபுல்லாவும் ஆகல. இத்தனைக்கு எதிர்கட்சி இருக்கிற மாநிலங்கள்லயும் ஆகல. இரண்டாவது, ஒரு சின்ன கேள்வி, இந்த 3 சட்டங்களையும் எடுத்து விட்டால் இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயிடுமா? அதுல எம்எஸ்பி உடனே கேரண்டி ஆயிடுமா? இல்ல இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து இவங்களுக்கு இருக்கக்கூடிய கோரிக்கைகள் எல்லாம் சரியாயிடுமா? எதுவும் இல்ல. ஏன்னா இப்ப கொடுத்திருக்கிற இந்த சட்டம் இப்போது இருக்கக்கூடிய எந்த ஒரு சாய்ஸையும் பறிக்கவில்லை. கூடுதலாக ஒரு சாய்ஸ் கொடுக்குது, அவ்வளவுதான். எம்எஸ்பி அப்படிங்கறத பாத்தீங்கன்னா மினிமம் சப்போர்ட் பிரைஸ ஒரு சட்டப்படி கொடுக்க முடியாது. ஏன்னா அது கொடுத்தாங்கன்னா எந்த ஒரு காலகட்டத்திலையும் வேறு யாரு வாங்கினாலும் எம்எஸ்பி கீழே வாங்கினாங்கன்னா அது சட்டப்படி குற்றமாகி யார் வாங்க சிறைப்படுத்த வேண்டும். இதுதான் எம்எஸ்பி சட்டப்படி வராது. மத்திய அமைச்சர் சொல்றாரு, நரேந்திர சிங் தோமர், நாங்க எம்எஸ்பிக்கு எழுத்துப்பூர்வ உத்தரவாதம் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. கொள்கை முடிவு. எம்எஸ்பி என்பது கொள்கை முடிவு. நீங்க எம்எஸ்பி பத்தி புரிஞ்சுக்கணும்னா நீங்க 1950 வரைக்கும் பேக்வர்ட்ல போகணும். ஏன் எம்எஸ்பி வந்தது? இந்த விவசாய பசுமை புரட்சி நடந்த போது அங்க பஞ்சாப் மாநிலங்கள்ல கோதுமையை, புதிய விதமான கோதுமை 10 மடங்கு உற்பத்தி கொடுக்கக்கூடிய கோதுமைக்கு 3 மடங்கு ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ண வேண்டி, அதனால காஸ்ட் ஜாஸ்தியாச்சு. அப்போ யார் இந்த காஸ்டோட சேர்த்து வாங்குவாங்கன்ன போது அரசாங்கம் அப்போ நமக்கு உணவு பற்றாக்குறையை தீர்ப்பதற்காக எம்எஸ்பி முறையை எடுத்து வந்ததுல உங்களுடைய ப்ராடியூஸ் முழுக்க நான் வாங்கிக்கிறேன்ற ஒரு கேரண்டி கொடுத்தது. இப்போ பாத்தீங்கன்னா 6% விவசாயிகள் நாடு முழுக்க இந்த எம்எஸ்பி மூலமாக எஃப்சிஐ கவர்மெண்டோ இல்ல ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவோ 6% விவசாயிகளிடம் மட்டும்தான் கொள்முதல் செய்கிறார்கள். மீதி இருக்கிற 94% விவசாயிகள் வெளி மார்க்கெட்டில் தான் விற்கிறார்கள். அவங்களுக்கு எம்எஸ்பி கிடைக்கிறது கிடையாது. இப்ப இந்த சட்டத்தை வித்ட்ரா பண்ணிட்டா உடனே அவங்களுக்கும் கிடைச்சிருமா? இது அரசியலுக்காக ஒண்டிதான் செய்யக்கூடிய ஒரு போராட்டமாக. இதுல இந்த சட்டங்கள்ல சில விவாதத்துக்குரிய ப்ரொவிஷன்ஸ் இருக்கு, இல்லன்னு சொல்லல. அந்த ப்ரொவிஷன்ஸ கரெக்ட் பண்ணுங்கன்னு கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா இந்த சட்டத்தையே பின்வாங்கி விட்டுட்டால் உடனே இந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிடும்ன்ற மாதிரி யார் சொல்றது? எதுவும் கிடையாது. இல்ல நம்ம பேசுறோம், ஆனா விளைவிக்கக்கூடிய விவசாயிகளுக்கு அந்த அளவுக்கான ஒரு புரிதல்கள் இல்லையா? இப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு டெல்லியில போய் கடும் குளிர்ல இப்ப நாடு முழுக்க அங்கங்க பல பகுதிகளில் போராட்டம் நடத்துறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த புரிதல் இல்லாமலா நடத்திடுவாங்க? இப்ப மத்திய அரசு இந்த வேளாண் சட்டத்தில் இருக்கக்கூடிய நன்மைகளை விளக்கி சொன்னா அவங்களுக்கு புரிந்து விடும் அப்படின்னு சொல்றாங்க. 5 முறை பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. 5 முறையும் இந்த பேச்சுவார்த்தை தோல்வியை தழுவி மறுபடியும் போராட்டம் வீரியமடையுது, தீவிரமடையுதுன்னா அப்ப இந்த வேளாண் சட்டத்துல நன்மை இல்லை அப்படின்னு விவசாயிகள் சரியா செயல்படுறாங்க அப்படின்னு தானே சொல்ல முடியும்? இல்ல சார், இந்த வேளாண் சட்டத்துல என்ன நன்மை இல்லை? ஏன்னா இருக்கிற ப்ரொவிஷன்ஸ மாத்திட்டு நீங்க ஏபிஎம்சி மண்டிகள் மூலமாக விற்க கூடாது, இல்ல நீங்க கான்ட்ராக்ட் ஃபார்மிங் ஆக்ட் மூலமா தான் நீங்க ஒரு தனியாருக்கு தான் விற்கணும் அப்படின்னு எங்கேயுமே சொல்லல. அதே மாதிரி எஃப்சிஐனுடைய கொள்முதலை நாங்க வித்ட்ரா பண்றோம் அப்படி எங்கேயுமே சொல்லல. இது என்ன கொடுக்குது? எக்ஸ்ட்ரா ஒரு சாய்ஸ கொடுக்குது. இந்த எக்ஸ்ட்ரா சாய்ஸ கொடுக்கும் போது மிடில் மேனை எடுக்கிறோம் சொல்றோம். இதே ஐயாவு அவர்கள் எனக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணா நல்லா இருக்கும். திமுகனுடைய 2016 எலெக்ஷன் மேனிபெஸ்டோல 24வது பாயிண்ட்ல என்ன சொல்லிருக்காங்க? இந்த மிடில் மேன் ப்ராசஸ் எல்லாம் நாங்க தூக்கி போட்டுட்டு புதுசாக ஒரு வடிவமைப்போம், ஒரு சிஸ்டத்தை வடிவமைப்போம். மிடில் மேன், இடைத்தரகர்கள் இல்லாத அக்ரிகல்ச்சரல் ப்ராடியூஸ் விற்கிறதுக்கு நாங்க ஏற்பாடு செய்வோம்ன்றாங்க. அதுதானே இப்ப இது பண்ணிருக்கு. இந்த இடைத்தரகர்கள் ரிமூவ் பண்ற ஏபிஎம்சி மூலமா நீங்க அதுவும் சொல்லல. ஏபிஎம்சி மூலமா போகவே கூடாதுன்னு சொல்லல. உங்களுக்கு வேண்டும் என்றால் ஏபிஎம்சி மூலமாக, இடைத்தரகர்கள் மூலமாக போங்கள். உங்களுக்கு வேண்டாம் என்றால் நேராக விற்றுக் கொள்ளுங்கள்.